அன்பார்ந்த வார்த்தையின் தன்மை வாடிக்கையாளர் யாவருக்கும் இந்த 10வது ஒளிநாடா மூலமாய் இந்த பாகத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 9 பாகங்கள் பேச தேவன் கிருபை செய்தார், நீங்க கேட்க கிருபை செய்தார். இப்பொழுது நாம 10வது பாகத்துக்குள்ள போவதற்கு முன்ன நாம எல்லாரும் அப்படியே தலைகளை தாழ்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்தும். எங்களை அதிகமாய் நேசித்து சொந்த குமாரன் என்று பாராமல் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கொடுத்து இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் எங்களுக்கு அது தராதிருப்பது எப்படி என்று சொல்லி எங்களை ஆசீர்வதிச்சு எங்கள் தேவைகள் எல்லாம் எப்படி நாங்கள் இருக்கிறோம், நீர் சந்திச்சிருக்கிறீர், அதை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்ளும் என்கிற மனப்பக்குவத்தை தேவன் எங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒவ்வொரு வழிமுறைகளுக்கும் ஆவியானவருக்கும் பிதாவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஹல்லேலூயா. மீண்டுமாய் சொல்லுகிறேன், ஜெபம் செய்ய ஒரு சிறந்த யுத்தி, யோசனை, வழிமுறை. உங்கள் ஜெப வாழ்வில் பலன் தரவில்லை என்றால் நீங்கள் ஜெபிக்கும் வழியை மாற்றிக்கொள்ள பற்றி சிந்திக்கவும் என்று சொல்லி நாம கடந்த நாட்கள்ல பார்த்தோம். சம்மட்டியை எடுக்கும் நேரம் என்று பார்த்தோம். அதுக்கப்புறம் நீங்கள் ரிசீவ் பண்றது எப்படின்னு உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். சரி, இன்றைக்கு நாம் குறைஞ்சபட்சம் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம், எவ்வளவு அதிகமாக நாம் ஜெபிக்கிறோம் என்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். இன்றைக்கு ஜெபம் என்று அழைக்கப்படும் ஒன்று தேவனை மிகவும் வருத்தப்பட வைத்தாலும் அதை சகித்து கொள்வதற்கு தேவன் பெருந்தன்மை உடையவராயிருக்கிறார். பாருங்க, ஜெபத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது எவ்வளவு நேரம் நம்ம ஜெபிக்கிறோம், அந்த ஜெபத்தையும் கூட தேவன் மிக பெருந்தன்மையாகவே அவர் என்ன பண்றாராம், பொறுத்து கொள்ளுகிறார் என்பதை குறித்து தான் நம்ம பார்க்கிறோம். அதாவது ஜெபம் என்று அழைக்கப்படும் ஒன்றை தேவன் மிகவும் வருத்தப்பட்ட வைத்தாலும் அதை சகித்து கொள்வதற்கு தேவன் பெருந்தன்மையுடன் இருக்கிறார். அதாவது ஜெபத்தை வருத்தப்படுத்தும்படிக்கு நம்ம ஜெபிக்கிறோம். ஜெபம் எப்படி என்னாக்கப்படுகிறது, வருத்தப்படுற அளவுக்கு தேவனே வருத்தப்படுறாராம். நம்முடைய ஜெபத்துல அதிக நேரம் நாம ஜெபிக்கும் போது அது என்னவா மாறுதுன்னா தேவனை வருத்தத்துக்குள்ளாக மாத்துகிறது. நம்முடைய ஜெபம் வருத்தத்துக்குள்ளாக மாற்றக்கூடிய ஜெபத்தை கூட தேவன் ரொம்ப பொறுமையோட சகிக்கிறாரு என்பதை தான் பார்க்க. எவ்வளவு நேரம் நாம் ஜெபிக்கிறோம், அதாவது எவ்வளவு அதிகமாக நாம் ஜெபிக்கிறோம், அந்த ஜெபத்துல தேவன் வருத்தப்படுறாரு. அந்த ஜெபத்துக்குள்ள வருத்தப்படுவது மாத்திரமல்ல, அதை சகித்து பொறுமையுடனே ஏற்றுக்கொள்ளுகிறாரு என்பதைத்தான் நம்ம இன்னைக்கு முதல்ல பார்க்கிறோம். ஏன்னா நேற்று நம்ம பார்த்தோம், சுத்திய அந்த சம்மட்டியை எடுங்க, அடிங்க, நொறுக்குங்க அப்படின்லாம் பார்த்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றோம், ஆனா என்ன ஜெபம் பண்றோம், அதுதான் மெயின். சிலவன் ஜெபம் பண்ணுவான், அடுத்தவன் இடத்த ஆக்கிரமிக்கிறதுக்கு ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிட்டே இருப்பான். இன்னொருத்தன் என்ன பண்ணுவான், அடுத்தவன் இடம்னு தெரிஞ்சு அந்த இடத்த வாங்கி ரெஜிஸ்டர் போட்டு வச்சுட்டு அந்த இடத்துக்காரன் வரவே கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் எவ்வளவு கேடுகட்டமான ஜெபமா இருக்கு, ஏமாத்துக்கார பயிலுவோ. அதாவது அவனுக்குரிய இடத்த வாங்கிற கடவுளை எனக்குரிய இடம், சரியான இடத்தை தந்துட்டுங்க, எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு ஜெபிக்கிற ஜெபம் அது வருத்தம் இல்லாத ஜெபம். ஆனா சிலவன் அடுத்தவன் இடமும் எனக்கு வேணும், என் இடமும் வேணும் அப்படின்னு சொல்லி 2 இடத்தையும் ஆக்கிரமிக்கிறதுக்காக இவன் ரொம்ப நேரமா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பானாம். அப்ப இது எவ்வளவு கேடுகட்டமான ஜெபமா இருக்கு. இன்னைக்கு அப்படி ஜெபிக்காங்க கிறிஸ்தவன். அதனாலதான் அது என்னது, தேவனை சகிக்க வைக்கவும் செய்து வருத்தப்படுகிற ஜெபமாகவும் இருக்கு. ஒண்ணு. இன்னொருத்த என்ன பண்றான், அடுத்தவன் இடம்னு தெரிஞ்சு அது நாளைக்கு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சும் என்ன பண்றான், ரெஜிஸ்டர் பண்றான்.
ரெஜிஸ்டர் பண்ணிட்டு என்ன பண்றான், அந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு நைட்டு பிரேயர்ல போய் உட்கார்ந்துருக்கான். உபவாச ஜெபத்துல உட்கார்ந்துருக்கான். ஜெப கூட்டம் போடுதான் வீட்டுக்குள்ள. ஏன்னா நாளைக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது, கேவலப்பட்டு போயிடக்கூடாது, எங்க கலாவணித்தனம் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஜெபிக்கான். சிலவன் பத்திரத்துல இருந்து, சிலவன் ஈசியில இருந்து, சிலவன் பட்டால இருந்தே ஆட்களை மாத்தி ஒண்ணுமே இல்லாம பண்ணி இவன் பெரிய ஜில்லாடின்னு பைபிளை எப்பொழுதும் படிச்சுக்கிட்டே இருக்கான். இப்படிப்பட்டவர்களுடைய ஜெபம் தேவனை வருத்தப்படும். ஆனா இவன் எவ்வளவு நேரம் ஜெபிக்கான் பாத்தீங்கன்னா, ரொம்ப நேரம் ஜெபிப்பான். இப்படிப்பட்டவர்களுடைய ஜெபம் தேவனை வருத்தப்படுத்துகிறது. அது ஒண்ணு. சிலர் எதுக்கு ஜெபிக்கணும், ஏன் ஜெபிக்கணும்னே தெரியல, அப்படியும் ஜெபிக்கான். அதான் ரொம்ப நேரமா ஜெபிக்கான். இதுக்கு நிறைய பேர் ஜெப சப்போர்ட்டர்கள் இவனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா காணிக்க வாங்குதாங்களா, ஆமா பிரதர், கண்டிப்பா நம்ம ஜெபம் பண்ணுவோம் பிரதர், வாங்க பிரதர். இப்படிப்பட்ட ஊழ கும்பிடு போட்டுக்கிட்டு இருக்கிற ஜெபமும் தேவன் விரும்பப்படலை. ஏன் நான் உண்மையே சொல்றேன். இன்னைக்கு அப்படிதான் ஏமாத்தி ஜெபிக்கிறவனுடைய ஜெபம், ஆல்நைட் ஜெபம் கேட்கப்படாது, தேவனை வருத்தப்படுத்துது. ரொம்ப நேரம் ஜெபம் பண்றான். அவன் தான் ஆல்நைட்ல போய் ராத்திரி 9 மணிக்கு உட்காந்துட்டு காலை 5 மணிக்கு வரான். உபவாச ஜெபம் காலையில 9 மணிக்கு போயிட்டு மத்தியானம் 3 மணிக்கு வாரான். இப்படிப்பட்டவனுடைய ஜெபத்தை தேவன் சத்தியமா கேட்க மாட்டார். இது தேவனை வருத்தப்படுத்துகிறது. தேவன் இந்த ஜெபத்தையும் சகிக்கிறாரு. கழுதை ஜெபம் பண்ணிட்டு போ அந்த இடத்துல வந்து, ஆனா அவர் தரமாட்டார் பதில். ஏன்? இப்படிப்பட்டவர்களுடைய எண்ணங்களுக்கு தேவன் பதில் தரமாட்டாரு. 1000 முறை பைபிளை தலைகீழ மாத்தி படிச்சாலும் இங்க ஒன்றும் ஆகாது. நேர்மையாக வெகு நேரமா ஜெபிக்கிறவர்களுடைய ஜெபம் இல்ல, நேர்மையா ஜெபிக்கிறவருடைய ஜெபம் 1 நிமிஷத்தில் கேட்கப்படும். நான் சொன்னேன்னா, ஜெபம் செய்ய ஒரு சிறந்த யுத்தி, ஜெபம் செய்ய ஒரு சிறந்த வழி. ஆனா எப்படி ஜெபிக்கிறோம் என்பதுதான் மிக 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 அவசியம். இன்னைக்கு அப்படிப்பட்டவெல்லாம் மனம் திரும்பு இந்த செய்தியை கேட்டு. ஆமா சகையு, இன்றைக்கு உன் வீட்டில் நான் தங்கணும்னு நினைச்ச உடனே உன்னை 4 திரையா கொண்டு போய் திரும்ப கொடுத்தது போல, எவன்ட்டெல்லாம் இடத்த ஆட்டைய போட்டியோ அத்தனை இடத்தையும் கொண்டு போய் திரும்ப கொடுத்துரு. யார்ட்டெல்லாம் பணத்தை எடுத்தியோ அதெல்லாம் திரும்ப கொண்டு கொடுத்துரு. ஆமாங்க, அது ஆசீர்வாதம். இல்லைன்னா உன் பிள்ளைங்கள், நீ உன் பிள்ளைங்களுக்கு என்னத்தை வைக்கிற? ஆசீர்வாதத்தை வைக்கல. நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை வைத்து போறானா. அப்போ இந்த ஜெபம் புது உடன்படிக்கை ஜெபம்தான். ஆனா புதிய உடன்படிக்கையின் ஜெபத்துல அன்பு நிறைந்த ஜெபத்தை தேவன் எதிர்பார்க்கிறார், கருணை நிறைந்த ஜெபத்தை எதிர்பார்க்கிறார், இரக்கம் நிறைந்த ஜெபத்தை எதிர்பார்க்கிறார். நீ மட்டும் வாழணும், உன் பிள்ளை மட்டும் வாழணும், அடுத்தவன் வீட்டு பிள்ளைங்க தெருவில் நிக்க நினைச்சினா அதுதான் தப்பு. இந்த ஜெபத்துக்கு வெகு நேரமா ஜெபிக்கிறார்கள். அதனாலதான் இவங்களுடைய ஜெபத்தெல்லாம் தேவன் சகிக்கிறாரு, பொறுமையா இருக்கிறாரு. ஏன்னா இவன் வெகு நேரமா ஜெபிக்கான். ஆனா இவனுடைய ஜெபம் என்னவா இருக்குல்ல, சரியான ஜெபமா இல்லை. அப்ப இப்படிப்பட்டவர்களுடைய ஜெபம் வெகு நேரமா இருக்கிறது. இது தவறான ஜெபம் என்று கர்த்தர் சொல்லுகிறார், ஆவியானவர் சொல்றார். உண்மையிலே தவறான ஜெபம். நீ தவறு பண்ணிட்டியா, அதுக்கு பிரயாசித்தமாக ஆண்டவர் தான் கடந்த கால பாவத்தை மன்னிச்சிட்டார்லையா, இந்த கால பாவத்தை மன்னிச்சிட்டார்லையா, வருங்கால பாவத்தை மன்னிச்சிட்டார்லையா அப்படின்னு உனக்குள்ள ஒரு யோசனை இருக்கு. உண்மைதான், அது உண்மைதான். ஏன்னா நீ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அது கடந்த காலம், நீ ரட்சிக்கப்பட்டது நிகழ்காலம். வருங்காலம் என்பது உனக்கு முன்னக்கூட்டியே உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கிடணும், பாவம் மன்னிக்கப்பட்டது உண்மைதான். ஆனா உனக்குள்ள அது தப்பா ரைட்டா யோசித்து பாரு. அப்போ நம்ம ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருக்க வேண்டும் பாருங்கள். இன்றைக்கு அப்படிதான் இருக்கு. சகித்துக் கொள்கிறார், தேவன் சகித்துக் கொண்டு இருக்கிறார். தாம் நேசிக்கும் பிள்ளையின் முதிர்ச்சிமையை பொறுத்து கொள்ள நமது பரலோக தேவன்
மிகவும் பெரியவராய் இருக்கிறார். தான் நேசிக்கிறார், உன்னையும் நேசிக்கிறார், என்னையும் நேசிக்கிறார், நம்ம எல்லாரும் நேசிக்கிறாரு. ஆனா இவனுடைய முதுமையை குறித்து இவன் ஜெபத்துல வளரலையே, இவன் ஜெபத்துல வளரலையே, ஜெபத்துல வளராம அவனுடைய முதிர்ச்சி இல்லாம இருக்கானே. முதிர்ச்சி உடையவர்கள் ஜெபத்துல இப்படி ஜெபிக்க மாட்டார்கள், இப்படி செயல்பட மாட்டார்கள். அப்ப முதிர்ச்சி மிக 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 அவசியம். என்னவா இருக்கு? முதிர்ச்சி. இந்த முதிர்ச்சி அடைஞ்ச பிள்ளைங்களுடைய ஜெபம் வெகு நேரமா இருக்கு, ஆனா தவறா இருக்கு. அதைத்தான் அவர் சகித்து கொள்றார். இருந்தாலும் உன்னையும் என்னை நேசிக்காருலா, அவர் நேசிக்கிற தேவன் அல்லவா, அதனால சகிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த செய்தியை பாதிக்கப்பட்ட எந்தெந்த ஆங்கிள் பாதிக்கப்பட்டியோ அந்தந்த பேருக்கு நீ இதை அனுப்பி வையுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று நான் எதிர்க்கும் ஒவ்வொன்றையும், அதாவது இன்று எதிர்க்கிற ஒவ்வொன்றுனா என்னன்னா, நானும் கூட பல நேரத்துல இந்த மத வழிபாடு உடையவர்கள் சுயநலத்துக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்படிப்பட்ட ஜெபங்களை தப்பா பண்ணியிருக்கேன். அதனாலதான் நீ தப்பா பண்ணாதன்னு சொல்லி உனக்கு தாரேன். நாம தப்பா பண்ணின ஜெபங்கள் கேட்கப்படல, முட்டாள்தனமா ஜெபிச்சிருக்கோம், நம்மளை நாமே நம்ம முட்டாளாக்கியிருக்கோம். அதனாலதான் சொன்னேன், இந்த மாதிரி ஜெபத்தை நம்ம ஜெபிக்க கூடாது. ஏன் இந்த ஜெபத்தை நான் எதிர்க்கிறேன் அப்படின்னா, நானும் இந்த மாதிரி ஜெபத்துக்குள்ள இருந்திருக்கிறேன், இந்த மாதிரி மக்களோடு கூட டிராவல் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி மக்கள் என்கிட்ட வந்து இப்படிலாம் தப்பா பண்ணிட்டு என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணுங்கம்பா. எப்படி? அதனால அவங்க கூட நான் உடன்பட்டவனா இருக்கிறேன். அதனாலதான் சொன்னேன், இந்த மாதிரி ஜெபத்தை நான் இப்ப எதுக்குறேன். இது தவறான ஜெபம், நம்ம பண்ணினதெல்லாம் தப்பு, நம்ம எண்ணினதெல்லாம் தப்பு, இனி அப்படி பண்ணக்கூடாது. நம்ம கரெக்டாக ஜெபிக்கணும், ரைட்டாக ஜெபிக்கணும், ஈஸியாக ஜெபிக்கணும், லெகுவாக ஜெபிக்கணும், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஜெபிக்கணும், தேவனை மகிமைப்படுத்துகிற மாதிரி ஜெபிக்கணும், தேவனை மேன்மைப்படுத்துகிற மாதிரி ஜெபிக்கணும். இப்படிப்பட்ட ஜெபங்கள்லாம் தவறான ஜெபமாக இருக்குது. முதிர்ச்சி அடைஞ்சும் சரியாக ஜெபிக்காமல் இருக்கிறோம். தேவன் அதையும் சகித்து கொண்டு இருக்கிறாரே, அதையும் பொறுத்து கொண்டு இருக்கிறாரே அப்படி என்பதைத்தான் உங்களுக்கு இன்னைக்கு இந்த ஜெபத்தில் நாம் ஜெபிக்கிறோம். எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம் என்பது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. ஆனால் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியம் என்ன, சூஸ்திரம் என்ன, அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். பாருங்க, இன்று நான் எதிர்க்கும் நான் ஒரு காலத்தில் செய்திருக்கிறேன். அப்படியெல்லாம் நாம் ஜெபித்த போது அவர் அதை பொறுத்து கொண்டார். சரி, பொறுத்து கொண்டது மாத்திரமல்ல, அவர் நம்மை ஆசீர்வதித்து இருந்திருக்கிறாரு. ஆமா, இந்த மாதிரி முட்டாள்தனமா ஜெபித்திருக்கிறானே, அந்த ஜெபத்துக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இதுதான் ஒரு பெரிய மேட்ரு. ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் நம்மேல் கோபம் கொள்ளவில்லை. ஏன்னா ஒரு தகப்பன் கோபம் கொள்ளல, அதனால திரும்ப செய்யலாமா, செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட ஜெபங்களை செய்யக்கூடாது. இது தவறான ஜெபம். ஆனா அவர் கோபம் கொள்ளல. அப்படிப்பட்ட ஜெபங்களுக்கு அவர் பதிலும் அளித்திருக்கிறார். ஒரு சிலருக்கு பதில் அளித்திருக்கிறார். அதனால உனக்கு பதில் அளிப்பாரா? உன்னை நேசிச்சனால, உன் மேல அன்பு வச்சனால, உன் மேல இரக்கம் வச்சனால அவர் பதில் தந்தார். ஆனா தவறான ஜெபங்களுக்கும் பதில் தந்திருக்கிறார். நேசத்தினால, சரி இவன் சொன்னா கேட்க மாட்டான், இவ கேட்க மாட்டா அப்படின்னு பதில் தந்திருக்காரு. ரொம்ப நேரமா ஜெபிச்சிருக்கல விடாம, ஆனா பதில் அளித்திருக்காரு. அப்ப எவ்வளவு பெரிய நல்ல ஆண்டவரை நான் உங்களுக்கு காட்டி தரேன். அந்த ஆண்டவர்கிட்ட நீங்க சரியா ஜெபித்து பாருங்க. சரியான வழியில, நல்ல நேசத்தின் வழியில, பாசத்தின் வழியில, மகிமையின் வழியில, மகத்துவத்தின் வழியில, அன்பின் வழியில, நேர்மையின் வழியில, நீதியின் வழியில நாம ஜெபிச்சா அவர் நிறைய காரியங்களை நமக்கு கற்றுத்தருவார். ஆமென். நீங்கள் ஜெபம் பண்ணும் விதத்தை நான் எதிர்த்த போது தேவன் உங்கள் பேரில் கோபமாய் இருக்கிறார் என்று நாம் சொல்லுவதாக எண்ண வேண்டாம். அதாவது நீங்க ஜெபம் பண்ண விதத்தை குறித்து தேவன் நம்ம மேல ரொம்ப கோபமா இருக்கிறாரு என்று நீங்க எண்ணிக்கொள்ள வேண்டாம். தேவன் கோபப்படுறவர் கிடையாது. தேவன் நம்ம மேல எரிச்சல் அடைய மாட்டார். தேவன் நம்மளை வெறுக்க மாட்டார். தேவன் நம்ம தள்ள மாட்டார்.
ஏதோ நம்ம தெரியாதனமா செஞ்சிட்டோம், எப்படியோ பண்ணிட்டோம். ஆனால் சகைவு போல் நீ திரும்ப போய் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்னா உனக்கு பிரச்சனை இல்லை. அதுக்காக ஆண்டவர் உன்கிட்ட கோவப்படுவார், உன் மேலே எரிச்சப்படுவார் அப்படின்னு என்ன பண்ண வேண்டாம், என்ன வேண்டாம். நீ தெரியாமல் பண்ணிட்ட, நீ தெரிஞ்சு பண்ணலை, தெரியாமல் பண்ணிட்ட, சில விஷயத்த தெரிஞ்சே பண்ணிட்ட. ஆனால் ரெண்டையும் சேர்த்து அவர் உன் மேலே கோபம் இல்லை, உன்னை நேசிக்கிறாரு, உன் மேலே அன்பாக இருக்கிறாரு, என் மேலே அன்பாக இருக்கிறாரு. நம்ம எல்லாரு மேலேயும் அன்பாக இருக்கிற கடவுள், நம்ம மேல் அன்பாக இருக்கிற ஆண்டவர் சகித்து கொண்டார். இனி இப்படிப்பட்ட ஜெபத்தை நம்ம பண்ண வேண்டான்னு ஆவியானவர் நமக்கு ஒரு அறைகுரல் கொடுக்கிறார். அன்பானவர்களே, ஜெபம், தவறான ஜெபங்கள் நிறைய பண்ணோம், ஆனாலும் ஆண்டவர் நம்ம மேலே கோவப்பட்டாரு அப்படின்னு இல்லை, எரிச்சல் பட்டாரு இல்லை, சகித்து கொண்டாரு, ஆசீர்வதிச்சு இருக்கிறாரு, பதிலும் தந்திருக்கிறாரு. ஆனால் இனிமேல் இதில் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண வேண்டாம், செய்ய வேண்டாம் என்பதை ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். பாருங்கள், என்ன வேண்டாம், அவர் கோபப்படவில்லை. தேவன் ஒரு நல்ல தேவன், ஆதலால் நீங்கள் நம்மை போலவே, அதாவது நம்மை போலன்னா எப்படி, நாம எல்லாரும் இனிமேல் ஆண்டவர் நமக்கு பதில நல்லா தருவார், அவர் நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டார். உங்கள் வார்த்தைகளை நீங்கள் கட்டாயப்படுத்தினீர்கள், உங்க ஜெபத்துல உங்க வார்த்தையை திரும்ப 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 கட்டாயப்படுத்தினால அவர் செஞ்சாரு. அதனால நீங்க என்ன பண்ண வேண்டாம், அந்த வழியை சரி செய்யுங்கள். அது என்ன பண்ணுங்க, சரி செய்யுங்கள், வழியை சரி செய்யுங்கள். வழியை சரி செஞ்சா தேவன் என்ன பண்ணுவாரு, நமக்கு சரியான வழியில பதிலு, சும்மா டக்கு டக்குன்னு தவறான வழியில நம்ம போக வேண்டாம், தவறான வழியில நம்ம ஜெபிக்க வேண்டாம். தவறான எண்ணங்களுக்கு, தவறான முடிவுக்கு, தவறான காரியங்களுக்கு நீங்க ஜெபிக்காதீங்க. நேர்மையான காரியங்களுக்கு நேரா ஜெபிச்சிங்கன்னா சும்மா டக்கு டக்கு டக்குன்னு பதில் தருகிற தேவன். அந்த ஜெபத்துக்கு தான் நன்றி செலுத்துகிற ஜெபம். ஆமென். சரியான வழியில் மற்றும் தவறான வழியில் ஜெபிக்க முடியும் என்று நாம் கண்டுபிடித்தோம். தவறான வழியிலையும் நம்மளால ஜெபிக்க முடியும், சரியான வழியிலையும் நம்ம ஜெபிக்க முடியும். ஆனா தவறான வழியில ஜெபிச்ச ஜெபத்துக்கும் தேவன் பதில் அளித்தார் நம்ம பார்த்தோம். ஆனா அதே வேளையில தவறான வழியை விட்டுட்டு நேரான வழியில நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சோம்னு வைங்களேன், சும்மா தானா எல்லாம் வழி நடத்தப்படும். அதான் நான் சொன்னேன், சும்மா எஃபர்ட்லெஸ்ஸா நடக்கும், நோகாம. நுங்கு சாப்பிட்றது போல. நுங்கு எப்படி, மேலே போய் ஒருத்தர் போய் என்ன பண்ணுவார், அந்த நுங்கை வெட்டி கீழே கொண்டு வந்து அதை நமக்கு சீவி அதை சைடெல்லாம் எடுத்து அதை அப்படி எடுத்து நம்ம கையில் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், சாப்பிட்றோம். ஆனால் நான் நுங்கு சாப்பிட்றேன்னு நினச்சி நான் மேலே ஏறிட்டோம்னு கீழே இறங்க முடியாது. அது ரொம்ப எஃபெக்ட் கொடுக்கணும். இங்கிறது மேலே ஏறணும் எஃபெக்ட், அப்புறம் கீழே இறங்குன்னு எஃபெக்ட் கொடுக்கணும். அதை மாதிரி சில விஷயத்துக்கு நம்ம ரொம்ப எஃபெக்ட் கொடுக்க வேண்டாம். நேர் வழியாய் நம்ம போகும்போது எந்த விதத்திலையும் நீங்கள் என்ன பண்ண வேண்டியதில்லை, எஃபெக்ட் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எஃபர்ட்லெஸ்ஸாக வந்துட்டே இருக்கும். அப்புறம் சரியான வழியை கண்டுபிடிச்சா கிருபை, இரக்கம், தயவு எஃபர்ட்லெஸ்ஸாக வந்துக்கிட்டு இருக்கும். அது ஒரு வாய்க்காலை திறந்து விட்டா அப்படியே வயல் நிலத்துக்கு பாயிற மாதிரி சர்ன்னு வரும். ஆனால் தவறா ஜெபித்தோம் என்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டு இன்னும் தவறான முறையில் நம்ம ஜெபிச்சா அது அடப்பு உண்டாகும், அது பிரச்சனை வரும், அது சரியா இருக்காது. ஆனாலும் ஏதோ ஒரு ஆசீர்வாதம் வரும், ரொம்ப வராது, கொஞ்சமாக தான் வரும். ஆனால் ஆசீர்வதிச்சார் ஆண்டவர், ஆனால் பதில் தந்தார் தவறான ஜெபித்த ஜெபத்துக்கு. ஆனால் சரியான ஜெபத்துக்கு, எஃபர்ட்லெஸ் ஜெபத்துக்கு எப்படி வருமா, அந்த ஜெபத்துக்கு எப்படி வருமா பாருங்க. ஆண்டவர் எப்படி ஜெபிக்கார், நமக்கு எப்படி பதில் தராராம். ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி மீன்ஸ் என்ன,
தங்கு தடையின்றி ஜெபத்துக்கு பதில் வரும். நம்ம ஒவ்வொரு ஜெபத்துக்கும் சும்மா சர்க்கு சர்க்கு சர்க்குன்னு ஜெபம் வரும். அப்பதான் சும்மா டம்மு டக்கு 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 டக்குன்னு அப்படிங்கிற மாதிரி தேவன் பதில் தரதுக்கு ரெடியா இருக்கிறார். ரெடியா இருக்கிறத காட்டிலும் அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம ஆயத்தமானா போதும். அதுதான் அவர் ஏற்கனவே செஞ்சு முடிச்சதை நாம பெற்றுக்கொள்வதற்கு சரியான விதிமுறைகளை, சரியான வழிகளை கண்டுபிடித்து நம்ம ஜெபிச்சா அது ரொம்ப நேரம் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு செகண்ட்ல தேவன் பதில் தருவார். கர்த்தருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். இந்த வழியை கற்றுக் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஜெபிக்க முடியும் நாம கண்டுபிடித்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக நமது வார்த்தையின் மூலம் கர்த்தர் ஜெபத்தை குறித்த எனது எண்ணங்களையும் வழிமுறைகளையும் மாற்றிவிட்டார். அதாவது கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய எண்ணங்களை தேவன் என்ன பண்றாரு, வழிமுறைகளையும் விதிமுறைகளையும் கர்த்தர் மாத்திடுவாரு. ஏன்னா எனக்கு மாத்தினாரு. எப்படி மாத்தினாரு? கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா. இப்படியெல்லாம் ஜெபிக்க கூடாது, இப்படி ஜெபிக்க கூடாது, இது தவறான ஜெபம், இது தவறான ஜெபம், இது தவறான ஜெபம். ஆனா இப்படியெல்லாம் இல்லாம நீ இப்படி 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 ஜெபம் பண்ணு, இந்த மாதிரி ஜெபம் பண்ணு. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வழிமுறையை தேவன் மாத்த 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 ஜெபம் ஆசீர்வாதமாய் மாறிட்டே இருக்கும். ஜெபம் நமக்கு ஜெபத்துல பதில் எப்பொழுது இருந்துகிட்டே இருக்கும். நாம ஜெபிக்கிற ஒரு ஜெபம் கூட பதில் இல்லாம வராது. ஏன்னா சரியான வழியில கண்டுபிடிச்சு ஜெபிக்க 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 பதில் வந்து கொண்டே இருக்கும். அது சும்மா தானா வேலைச்சு. ஆமென் ஆமென். நமது சிந்தனைகள் மாற வேண்டியது இருந்தால் அவர் அப்படியே மாற்றிய போது நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய சிந்தனை என்ன பண்ணணும்? மாறணும். நம்முடைய சிந்தனைகள் மாற வேண்டும். கெட்ட சிந்தனைகளோட அல்ல, நல்ல சிந்தனைகளோடு. அந்த நல்ல சிந்தனையோட ஜெபிச்சிங்கன்னு வைங்களேன். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சி மற்றவங்களுக்கு தீங்கு செஞ்சு நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சா உங்களுக்கு நல்லா வாழ்வு வராது. ஆனா மற்றவர்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க உங்க சிந்தனையில சிந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களை சுத்தி நல்லதுதான் நடக்கும். என்கிட்ட வர்ற விசுவாசி யாரும் கெட்டு போகக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். ஒண்ணு, என் கூட ஜெபத்துக்குள்ள வாராங்கல்ல எல்லாரும் நல்லா இருக்கணும். எப்படின்னா, ஒரு அம்மா வராங்க, என் பையனை ஆசீர்வதிங்க பாஸ்டர், என் பையனுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னா நான் அடிக்கடி எப்படி ஜெபம் பண்ணா, என் மனசுல இருந்து என் பிள்ளைய நான் எப்படி ஆசீர்வதிக்கிறேன் அதே மாதிரி இந்த பிள்ளைய நான் ஆசீர்வதிக்கிறேன். என் பெத்த பிள்ளைக்கு நான் எப்படியெல்லாம் ஜெபம் பண்ணுவேனோ அந்த மாதிரி தான் மற்றவர்களுடைய பிள்ளைக்கு நான் ஜெபம் பண்ணுவேன். அப்போ என் சகோதரருக்கு சகோதரிகளுக்கு நான் எப்படி ஜெபிக்கணும் அந்த மாதிரி தான் மற்றவர்களுக்கு நான் ஜெபிப்பேன். என்கிட்ட வர்ற விசுவாசி என்னை காட்டிலும் நல்லா இருக்க வேண்டும் என்று எண்ணுவேன். என்னை காட்டிலும் இதுதான் உண்மை. அவன் நல்லா இருக்கட்டும், நல்ல இடம் வாங்கட்டும், நல்ல வீடு வாங்கட்டும், நல்ல கார் வாங்கட்டும், நல்லா இருக்கட்டும், கோடிக்கணக்கில் நல்லா இருக்கட்டும். இந்த மாதிரியான நல்ல எண்ணம் நமக்குள்ள வர 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 மகிழ்ச்சி வரும். அதுக்காக ஐயோ இவன் கார் வாங்கிட்டான், நம்ம இன்னும் கார் வாங்கல, அவன் கார் வாங்கணும். அவன் ஒரு கார் இல்ல 10 கார் வாங்கணும். இதுதான் நல்ல எண்ணத்தோட ஜெபிக்கிறது. ஐயா அவங்க வீட்டுல கல்யாணம் நல்லா இருக்கட்டும், நல்ல எண்ணத்தோட நல்ல வழிமுறையோட நாம ஜெபிச்சா நம்ம ஜெபம் நல்லா இருக்கும். இல்ல நான் மட்டும் நல்லா இருக்கணும் அவன்லாம் நாசமா போகணும்னு நினைச்சா சத்தியமா சொல்றேன், உங்க கூட உங்க பக்கத்துல இருக்க அத்தனை பேரும் நல்லா ஆயிடுவான், ஆனா நீங்க தான் டவுன் ஆயிட்டு இருப்பீங்க. அப்ப இப்படி சிந்திச்சு பாருங்க, எல்லோரும் நல்லா இருக்கணும், அப்ப நம்மளும் ஆட்டோமேட்டிக்கா நல்லா ஆயிரும். ஏன்னா நம்முடைய இருதயம் திறந்த இருதயமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? திறந்த இருதயத்தோடு வேண்ட வேண்டும், நல்ல இருதயத்தோட வேண்டணும். சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இவங்கெல்லாம் கெட்டு போயிடணும், நம்ம மட்டும் நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும், நம்ம பையன் நல்லா இருக்கணும்,
நம்ம மகா நல்லா இருக்கணும், நம்ம மருமக நல்லா இருக்கணும், நம்ம மருமகா நல்லா இருக்கணும், நம்ம பேரம்பேத்தி நல்லா இருக்கணும். அங்கதான் டுஷு. உன் பிள்ளைங்க ஒரு நாளும் நல்லா இருக்காது. காரணம், உனக்கு வியாதி வரும், உன் பிள்ளைங்க தொழில வம்பா போகும், உன் மருமகளுக்கு பிரச்சனை வரும், உன் பேரம்பேத்திக்கு பிரச்சனை வரும், எல்லாம் வரும். ஆனா மற்றவர்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று உன் எண்ணம் இருக்கும்போது ஆட்டம்பட்டிக்கா உன்னுடைய மருமக நல்லா இருப்பா, உன் மக நல்லா இருப்பா, உன் பேரன் நல்லா இருப்பா, உன் பேத்தி நல்லா இருப்பா, எல்லாரும் நல்லா இருப்பாங்க. ஆனா மற்றவங்கள்லாம் நாசமா போகணும், நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும்னு எண்ணினோம்னா நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வராது. பதில் வராதுன்னு இல்லை, கொஞ்சம் ஆசீர்வாதம் தான் வரும். ஆனா நீ சிந்திக்கிறது எப்படி சிந்திக்கணும்? தவறான வழியில சிந்திக்காம நேரான வழியில சிந்திச்சா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆமா, உன் வீடு மட்டும்தான் நல்லா இருக்கணும்னு நினைச்சு நீ ஜெபிச்சா நீ நல்லாவே இருக்காது. எல்லோரும் நல்லா இருக்கட்டும், நானும் நல்லா இருக்கணும் என்கிற எண்ணம் நமக்குள் வந்தால் நாம் ஆசீர்வாதத்துக்குள்ள போய்தான். நிறைய நேரம் ஜெபிக்கா அப்படின்னு பார்த்தா இவ ஜெபம் பூரா எப்படித்தான் இருக்கு, நான் மட்டும் நல்லா இருக்கணும், நான் மட்டும் நல்லா இருக்கணும், என் பொண்டாட்டி பிள்ளை நல்லா இருக்கணும், என் பேரன் நல்லா இருக்கணும், என் பேத்தி நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்களுக்கு நிறைய இடம் வேணும், அவங்களுக்கு நல்ல தொழில் இருக்கு, மற்றவங்க குடும்பம்னா நாசமா போட்டோம். அடி உன் வீட்டுலதான் விடும். ஏன்? தவறான ஜெபம். சரியா கண்டுபிடிச்சு ஜெபிச்சிங்கன்னா அதான் நீங்க நிறைய நேரம் ஜெபித்தது தேவன் ஏன் சகிச்சார் தெரியுமா? ஏன் அதெல்லாம் ஏற்றுக்கொண்டார் தெரியுமா? உன் மேல பாசம் வச்சிருந்தார். ஆனா நீ ரைட்டா ஜெபிச்சு பாரு, இன்னும் மற்றவர்களும் நல்லா இருக்குன்னு நினைக்கும் போது உன் வீட்டுல நல்லதே நடக்கும், உனக்கு எல்லாமே நல்லது நடக்கும். நான் சொல்றேன், உன் ஜாதக குறிப்புல அதான் இருக்கு. திறந்த இருதயத்தோடு வேண்ட வேண்டும். என்ன இருதயத்தோட வேண்டணும்? ஜெபம் பண்ண வேண்டும். ஏன்னா நமக்கு இப்ப இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் ரிமைண்டில் இருக்கு. 5 நிமிஷமா 3 நிமிஷம் தான் ரிமைண்ட்ல இருக்கு. அதனால சரியான வழியை கண்டுபிடிச்சு நம்ம ஜெபிக்கும் போது ரொம்ப நேரம் ஜெபிக்கிறது பெருசு கிடையாது. நான் எப்படி ரொம்ப நேரம் ஜெபிச்சேன், சரியா ஜெபிச்சேனா, நல்ல எண்ணத்தோட ஜெபிச்சேனா, நல்ல சிந்தையோட ஜெபிச்சேனா, இப்படி நாம வந்தா தேவன் பலத்த காரியத்தை செஞ்சு நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோம். கண்களை மூடுவதற்கு முன்னாடி சொல்றேன், 10 வால்யூம் நான் வெளியிடுதேன். இது 10வது வால்யூம், 10வது பாகம். நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களால தொடர்ந்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல்கான அமுக்குங்க. அது மாத்திரம் இல்லை, ஒரு நாளைக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒவ்வொரு பாகமா டெய்லி ஒன்று அனுப்புங்க. அது உங்களை ஆசீர்வதிக்கும். நம்ம எல்லாம் அப்படியே கண்களை மூடி ஜெபம் உங்களுக்கு தெரிஞ்ச குரூப்புகளில் போட்டு விடுங்க, தைரியமா போட்டு விடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இன்னைக்கு நீண்ட நேர ஜெபத்துக்கு நீர் எவ்வளவு சகித்திருக்கிறீர், எவ்வளவு பொறுமையா இருந்திருக்கிறீர், பதில் தந்திருக்கிறீர். ஆனாலும் எங்க எண்ணங்களை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி வந்திருக்கிறீங்க. இப்ப நீங்க மாத்திட்டீங்க. நாங்க எப்படி நல்ல எண்ணத்தோட எல்லாரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும், அப்படிப்பட்ட விதிமுறைகளை வழிமுறைகளை ஜெபிக்கும் போது தேவன் தானா எங்களை ஆசீர்வதிக்கிறீர். ஆண்டவரே, எங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லி மற்றவர்களுடைய இடத்தை அதை இதெல்லாம் இது பண்ணுனா அது எங்களுக்கு தான் பிரச்சனை என்பதை தேவன் வெளிப்படுத்தி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இது யாரெல்லாம் கேட்குறாங்களோ, எந்த ஆங்கிளில் என்னென்ன தவறுகள் பண்ணார்களோ அது உணர்ந்து சரியான நேர்மையான ஜெபத்துக்குள்ள எண்ணத்துக்குள்ள போய் மகிழ்ச்சியோடு தேவராஜ்யத்துக்குள்ள வர கிருபை செய்யுங்க. திறந்த இருதயத்தோட அடுத்து 11வது வால்யூமில் நாங்கள் பார்க்க போகிறோம். அதை எப்படி ஜெபிக்கணும்னு எங்களுக்கு கற்றுத்தாங்க. இந்த நல்ல நாளில் நீங்கள் தந்த எல்லா பாடத்துக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்கள் கிருபை வெளிப்பட்டதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். நன்றி.